தமிழகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திருக்கோவில்களின் தங்க கட்டிகள் SBI வங்கியில் முதலீட்டு பத்திரங்களை கோவில் குழுவினரிடம் வழங்கிய முதலமைச்சர். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசு, பிரியங்கா காந்தி கண்டனம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பாஜக அரசுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை பாடம், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கருத்து. விசைப்படகு மற்றும் இழுவை படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிப்பு, மீனவர்களின் இனப்பெருக்க காலத்தை ஒட்டி அரசு அறிவிப்பு. உத்தரப்பிரதேச கனமழையில் சிக்கி 22 பேர் உயிரிழப்பு, முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நிவாரண நிதி அறிவிப்பு. திருக்கோவில்களின் தங்க கட்டிகளை SBI வங்கியில் முதலீடு செய்ததற்கான பத்திரங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். 21 திருக்கோவில்களில் காணிக்கையாக வரப்பெற்ற 1074 பொன் இனங்களை உருக்கி தங்க கட்டிகளாக SBI தங்க முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான தங்க முதலீடு பத்திரங்களை திருக்கோவில்களின் அறங்காவலர் குழுவினரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டோரை ஒன்றிய அரசு வஞ்சிப்பதாக காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். வயநாட்டில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படாது என்று கேரள உயர் நீதிமன்றத்தில் தெரிவித்த ஒன்றிய அரசிற்கு வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில், வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்கள் வீடுகள், நிலம், வாழ்வாதாரங்கள் என அனைத்தையும் இழந்த மக்களின் கடனை தள்ளுபடி செய்ய மறுப்பதாகவும், கடன் மறுசீரமைப்பு மட்டுமே கிடைக்கும் நிவாரணம் இல்லை என ஒன்றிய அரசு கூறியிருப்பது மிக பெரிய துரோகம் எனவும் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு மாநில ஆளுநரின் செயல்பாட்டிற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு பாஜக அரசுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை பாடம் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கூறியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியின் செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்ததுடன் அவரின் ஒருதலைபட்சமான தீர்மானங்களை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்ததை வரவேற்பதாகவும், ஆளுநர்களின் பின்னால் இருந்து இயக்கி வரும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை பாடம் எனவும் சித்தராமையா கூறியுள்ளார். உச்ச நீதிமன்றம் வழங்கிய இந்த தீர்ப்பு மாநில அரசுக்கும் ராஜ்பவனுக்கும் இடையிலான தேவையற்ற மோதலை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விசைப்படகு மற்றும் இழுவை படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மீன்களின் இனப்பெருக்க காலம் தொடங்குவதை ஒட்டி ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு விசைப்படகுகள் மற்றும் இழுவை படகுகள் கொண்டு கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் வரும் 14ஆம் தேதி இரவு 12 மணிக்குள் கட்டாயம் கரை திரும்ப வேண்டும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழையில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசம் லக்னோ, பிரசோபாத், சித்தார்த் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்து இந்த பேரிடர்களுக்குள் சிக்கி 22 பேர் உயிரிழந்துள்ளதாக மீட்பு படையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மழையின் காரணமாக வெள்ள பாதிப்புகள் அதிகம் இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயரும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உயிரிழந்த குடும்பத்தினருக்கும் இரங்கலையும் உடனடியாக நிவாரணம் நிதி வழங்கவும், காயமடைந்தவர்களுக்கு போதுமான மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் உத்தரவிட்டுள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து அமைச்சர் பொன்முடி நீக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் பேசியதற்காக பொன்முடி துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவாவை நியமித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொன்னேரியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகள் வழங்க உள்ள நிகழ்ச்சியின் தேதி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 1 லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பொன்னேரியில் நடைபெற உள்ளது.
அதற்கான விழா அமைப்பு பூமி பூஜையை சிறுபான்மை நலன்துறை அமைச்சர் நாசர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வின் போது பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி பொன்னேரியில் கரிகிருஷ்ண பெருமாள் கோவில் தேரோட்டம் நடைபெற இருப்பதால் ஏப்ரல் 18ஆம் தேதி முதலமைச்சர் நிகழ்ச்சி மாற்றி வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் சாலை கல்வெட்டுகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அமைச்சர் காந்தி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் மேல் கால்வாய் சாலை மற்றும் வேப்பூர் சாலையில் கல்வெட்டு கட்டும் பணிகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுமான பணி என மொத்தம் 1,60,00,000 மதிப்பிலான நலத்திட்ட பணிகளுக்கு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். பின்னர் விபத்தில் உயிரிழந்த தமிழரசன் குடும்பத்தினருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான ஆணையினை வழங்கினார். இந்நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, திட்ட இயக்குனர், ஊரக வளர்ச்சி அலுவலர் ஜெயசுதா மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் உடன் இருந்தனர். அரசு மதுபான கடை பணியாளர்களின் 10 ஆண்டு கால கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மதுபான கடைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களின் 10 ஆண்டு கால கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மதுபான கடை தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சமூக பாதுகாப்பு கருதி இரவு பணி நேரத்தை 2 மணி நேரம் குறைக்க வலியுறுத்தியும், பணி நிரந்தரம் மற்றும் அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம், பணி நிரந்தரம், கூடுதல் விற்பனை முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் பணி நீக்க உத்தரவு உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட டாஸ்மாக் தொழிற்சங்கம் கூட்டமைப்பு சார்பாக உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் சட்ட ஆலோசகர் பாரதி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடை பணியாளர்கள் பங்கேற்று தமிழக அரசு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதேபோல் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மாவட்ட டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் அரசு மதுபான கடைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு பிற அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை மதுபான கடை ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும், ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தி மாநில செயல் தலைவர் தங்கவேல் தலைமையில் திருப்பூர் மாவட்ட மதுபான கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு முருகர் கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை 6 மணிக்கு கைலாசநாதர், வள்ளி தெய்வானை சமேத முத்துக்குமார சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதேபோல் வேலூர் மாவட்டம் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திரம் ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மதுரை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் மணிமாறன் மற்றும் மகளிர் அணி மாவட்ட செயலாளர் கீர்த்திகா தங்கபாண்டியன் தலைமையில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பரங்குன்றம் ஒன்றிய செயலாளர் பெரியசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதேபோல் தர்மபுரி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் சிசுபாலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில குழு உறுப்பினர் குமார் கண்டன உரையாற்றினார். அமித்ஷாவை சந்திக்க வாய்ப்பு உள்ளதா என்ற கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதில் அளித்துள்ளார்.
மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ள நிலையில் அவரை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற கேள்விக்கு இறைவனுக்கே வெளிச்சம் என்று ஓ பன்னீர்செல்வம் பதில் அளித்துள்ளார். அமித்ஷாவை சந்தித்த அதிமுக குழுவினர் செங்கோட்டையனை தவிர்த்து விட்டு சென்றது குறித்த கேள்விக்கு தன்னிடம் பதில் இல்லை என்று தெரிவித்தார். சென்னைக்கு போறேன். இல்ல அதான் அவர் சென்னை வந்திருக்காரு, சந்திக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கு? திடீர் பயணம் தெரியல. ஆண்டவனுக்கே அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆண்டவனுக்கே வெளிச்சம். தவிர்த்துட்டு போயிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் இந்திய நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் புகழாரம் சூட்டியுள்ளார். ஆளுநர் விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடுத்த வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்காக போராடி உரிமையை மீட்ட பெருமை தமிழக முதலமைச்சரை சாரும் என்று புதுக்கோட்டை மாவட்ட திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், வேந்தராக முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதால் மும்மொழி கொள்கை திணிப்பும் தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நம்முடைய தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளது. மாநில சுயாட்சி கொள்கைக்கு ஒரு வடிவத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்துள்ளார்கள். இதன் மூலம் சட்ட போராட்டம் நடத்தி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் பாஜக ஆட்சியின் மூலம் மாநில சுயாட்சி கொள்கைக்கு எதிராக, மாநிலங்களுக்கு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக மாநில அரசுகளை கவர்னரை கொண்டு இரட்டை ஆட்சி, மறைமுக ஆட்சி பாஜக அரசு நடத்தி வந்ததோ அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பெற்று தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்திய நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலத்துக்கெல்லாம் வழிகாட்டியாக அவர்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு தலைவராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் திகழ்ந்துள்ளார். இதற்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் குரல் உரிமை குரலாக, கூச்சல் குரலாக இல்லாமல் உரிமை குரலாக, தெளிவான குரலாக, நம்முடைய நிராகரிக்க முடியாத நம்முடைய மாநில உரிமைகளை மீட்கக்கூடிய குரலாக அமைந்துள்ளது. புதுச்சேரியில் சிறுமியை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த 6 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த 2 சிறுமிகள் காணாமல் போனதை தொடர்ந்து அவரது பெற்றோர் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நடத்திய சோதனையில் அதே பகுதியை சேர்ந்த புஷ்பராஜ் மற்றும் மணி ஆகியோர் சிறுமிகளை காதலிப்பதாக ஆசை வார்த்தைகள் கூறி கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் புஷ்பராஜ், மணி ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய 4 பேரிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் புதுச்சேரி முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலையில் முன்விரோதம் காரணமாக சிறுவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் இறையூர் கிராமத்தை சேர்ந்த சிறுவன் லோகேஸ்வரன் வீட்டின் அருகே இருந்த கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் உறவினர்களுடன் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக சிறுவன் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து கொலை குற்றவாளிகளான ரவி, சங்கர், கிருஷ்ணன் மற்றும் எழிலரசி ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் புதைக்கப்பட்ட சிறுவன் உடலை தோண்டி மருத்துவ குழு மூலம் உடற்கூறு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளிகளில் இந்தி கற்றுக் கொடுக்க மறுத்தால் ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசு ஊதியம் கொடுக்க மறுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் செஞ்சி அருகே 11 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில்
எடப்பாளையம் மற்றும் வேங்கப்பநேரி பகுதிகளில் புதிய பேருந்து நிழல் கூடத்தையும், வேலம்பட்டு பகுதியில் அங்கன்வாடி மையத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், 100 நாள் வேலை திட்டத்திற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காத நிலையில் தமிழக முதலமைச்சர் அதற்கு மாற்று திட்டத்தை அறிவிப்பார் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் இந்தியை பயிற்றுவிக்கவில்லை என்றால் ஊதியம் வழங்கப்படாது என்று ஒன்றிய அரசு வலியுறுத்துவது கண்டனத்திற்குரியது என்று சாடியுள்ளார். இன்னைக்கு ஒவ்வொரு கிராம பகுதிக்கு எங்க போனாலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 3-4 மாதமாக பணம் வழங்கவில்லை. இதை நாங்களும் எவ்வளவோ போராடி 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 கேட்டுட்டோம். உங்கள் சார்பாக பாராளுமன்றத்திலையும் அதுக்கான நெட்டியமாக குரலையும் கொடுத்தாச்சு. இப்ப ரிலீஸ் பண்றேன், இன்னும் ஒரு 10 நாள் ரிலீஸ் பண்றேன், ஒரு வாரத்துல பண்றேன்னு சொல்லி காலதாமதம் பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அதுக்கான கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கார். தமிழ்நாடு பூரா நிறைய இடத்துல ஆர்ப்பாட்டங்களும் நடத்தி மத்திய சர்க்காருக்கு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. ஆகையால இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே அந்த பணம் நம்மை சேரும்ன்றது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பணம் வரலன்னா முதலமைச்சர் அதற்கான என்ன மாற்று திட்டங்களை வச்சிருக்காருன்றது அவர் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஆகையால நம்ம முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து காத்திருங்கள். கண்டிப்பாக அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக குறைந்து வந்த தங்கம் விலை இன்று அதிரடியாக உச்சம் தொட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1480 ரூபாய் அதிகரித்து 69,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 185 ரூபாய் அதிகரித்து 8,745 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 108 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவும் சீனாவும் பதிலுக்கு பதில் வரி விதிப்பை அமல்படுத்தி வருவதால் பொருளாதார போர் வெடிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நாடுகளுக்கு வரி விதிப்பு செய்து உத்தரவை வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் சீன பொருட்கள் மீது 54% வரி விதித்திருந்த நிலையில் சீனா அமெரிக்கா மீது 84% வரி விதித்துள்ளது. இதில் அதிருப்தி அடைந்த அதிபர் டிரம்ப் சீன பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 145% உயர்த்தியுள்ளார். சீன பொருட்களுக்கான வரி விதிப்பு உயர்த்துவதன் மூலம் சீனாவுடனான வர்த்தக போரை டிரம்ப் தீவிரப்படுத்தியதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். திருக்கோவில்களின் தங்க கட்டிகள் SBI வங்கியில் முதலீட்டு பத்திரங்களை கோவில் குழுவினரிடம் வழங்கிய முதலமைச்சர். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்கும் ஒன்றிய அரசு, பிரியங்கா காந்தி கண்டனம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பாஜக அரசுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை பாடம், கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கருத்து. விசைப்படகு மற்றும் இழுவை படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிப்பு, மீனவர்களின் இனப்பெருக்க காலத்தை ஒட்டி அரசு அறிவிப்பு. உத்தரப்பிரதேச கனமழையில் சிக்கி 22 பேர் உயிரிழப்பு, முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நிவாரண நிதி அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.